கன்னி ராசி அன்பர்களே, பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்கள் ராசிநாதனை பார்க்கணும். ராசிநாதன் எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடம் என்பது சத்ருஸ்தானம், கடன், நோய், எதிர்ப்பு, பகை என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்கு. அப்போ நீங்கள் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அங்கே கூட உங்களோட யார் சேர்ந்திருக்கார் அப்படின்னா செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கார். அந்த செவ்வாய்ங்கிறது 8க்குரியவன், அட்டமாதிபதி, வலிவேதனை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய். இந்த கன்னிக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் தான். ஏதோ ஒரு வகையில் ஒரு உபத்திரத்தை கொடுக்கும். அப்போ உங்க ராசிநாதனோட 8ஆம் அதிபதி சேர்ந்திருக்கு. அப்போ 8ங்கிறது ஒரு வலிவேதனை கொடுக்கக்கூடியவன் அல்லவா? அப்போ எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் விஷயத்தை தூண்டும். கண்டிப்பாக உங்க மனசுல, ஆள் மனசுல சொல்லக்கூடிய பாசிட்டிவ் விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கன்னிராசினர்கள் ரொட்டீனாக நீங்கள் என்ன நடக்குதோ அதை செஞ்சுக்கலாம், எந்த பிரச்சனை இல்லை. கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். ராசிநாதனோட சேர்ந்திருக்கு. சூரியன், சனி 2 கிரகங்கள் இணைந்து உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ கண்டிப்பாக கோபம் வரும், பிடிவாத தன்மையும் இருக்கும். அந்த சூரியன், சனி 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான், 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 6, 12 இணைந்து நேர லக்னத்தை பார்க்குது, ராசியை பார்க்குது. ஹெல்த்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத கன்னிராசி என்பர்கள் மறந்து விடக்கூடாது. ஹீட்டு, உஷ்ணத்தன்மை, உஷ்ணம் வரும், ஹீட்டு இருக்கும். வயிற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், உபத்திரங்கள் வராமல் பார்த்து கொள்வதும், கால் வலி, குடைச்சல் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். சார் இதை எதுக்கு இது சொல்கிறேன்னா, நெகட்டிவ்னு நினைக்காதீங்க. இந்த இடத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா 6ஆம் அதிபதியோடு நீங்கள் சேர்ந்து இருக்கிறீங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு பார்வை இருக்கிறது. அப்போ முதலில் பாவத்துவம், முதலில் கெடுபலன்களை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து விட்டு அதற்கப்புறம் சமப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உண்டாக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பாக்யாதிபதி உங்களை பார்க்குறார். அப்போ உங்களை கெடுக்காது. ஸோ கெடுப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கும். கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும், திருச்சல் கொடுக்கும். கடைசி நிமிஷத்தில் அப்போதான் உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகும். முதலில் இழுபறியாக இருக்கும், அப்புறம் கரெக்டாக நடந்துடும். அப்போ என்னென்னா, கொஞ்சம் கவனத்தோட, கோபம் இல்லாமல், ஆக்ரோஷம் இல்லாமல் நிதானமாக செயல்படணும் இந்த மாதம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். மற்றபடி 2ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார், குடும்பாதிபதி வலிமையாக இருக்கிறது. பொருளாதாரத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் உச்ச பலம். அப்போ பணத்தில் பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஏன், எப்போ அப்படின்னா, இந்த பங்குனி மாதம் 12ஆம் தேதி 2ஆம் அதிபதி 8ல் போய் மறைகிறார். ஆனால் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்குது. அப்போ என்னென்னா, கோவப்படக்கூடாதுன்னு ஏன் இதை நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பங்குனி மாதம் அந்த செவ்வாய் பகவான் நேராக எங்கள் மீனத்தில் போய் உங்கள் ராசியை பார்க்குறார். செவ்வாயினாலே கோப கிரகம். அப்போ அதோட சனி சேருது. 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, 3 அதிபதிகள் இணைவு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எங்கே? திருமணஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் போய் திருமணஸ்தானத்தில், 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் திருமணஸ்தானத்தில், 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருக்கார்? திருமணஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ சின்ன தடைகளை கொடுத்து சரி செய்யும்னு அர்த்தம். அப்போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராமல் பார்த்துக்கணும். நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. நெகட்டிவ் எண்ணங்களை தூண்டும். ஒரு மனசில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு கொடுக்கும். அதுக்குள்ளே போகாதீங்க. குலதெய்வ வழிபாடு எடுத்துக்குங்க. டெய்லி விநாயகர் வழிபாடை எடுத்துக்குங்க. வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது விநாயகரை வழிபட்டு சென்று விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் நேர், பாசிட்டிவ் உணர்வுகளை வைத்து கொள்ளுங்கள். ரைட். கோவப்படாதீங்க, சண்டைக்கு போகாதீங்க, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், எந்த நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளும் போகாதீங்க. ஏன்னா உங்களை தூண்டப்படுவீர்கள். தூண்டக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதற்குள்ளே நீங்கள் போகாதீங்க, அவ்வளோதான்.
சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்ததா? 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போ சுகத்தை வலுப்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்போ ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இதெல்லாம் வாங்கிக்கலாம். வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, புதனோட உங்கள் ராசி அதிபதியோட ராகு சேர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் 8ஆம் அதிபதி சேர்ந்திருக்கிற காரணத்தாலும் எழுத்து சார்ந்த டாக்குமெண்ட் சார்ந்த ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத 100% செக் பண்ணணும். அது மட்டும்தான். பட் வாங்குவதற்கு எந்த தடை இல்லை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. சார், குழந்தை சார்ந்த விஷயம், குழந்தை நலன் சார்ந்த விஷயம். இப்போ படித்து முடிச்சிருக்கார், வேலை கிடைக்குமா? ஒரு 2 மாதமாக வேலை இல்லாமல் இருக்குது, வேலை கிடைச்சிருமா? தாராளமாக கிடைச்சிரும். ஏன்னா ராசிநாதன் போய் 6ல் தான் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். வேலையை முழு மனதோடு தேடக்கூடிய அம்சம் இருக்குது. சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் வேலை கொடுத்து விடும். வேலையில் எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை. கண்டிப்பாக ஒரு 2-3 மாதங்களாக ஒரு நல்ல வேலை கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய, ஆதங்கப்பட்டு கொண்டு அலைச்சல் திருச்சலோடு இருக்கக்கூடிய கன்னிக்கு இந்த பங்குனி மாலை வேலை கிடைச்சிரும். ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை உங்கள் ராசிநாதனை பார்த்துகிறார். அதாவது 10ஆம் அதிபதியை பார்க்கிறது. அப்போ கண்டிப்பாக வேலை கிடைத்து விடும். திடீர் மாற்றங்கள், இடமாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதமாக இருக்கும். தன்னம்பிக்கை கிடைக்கும். சூரியன் பார்க்குறாருல, தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமே சூரியன் தான். அந்த சூரியன் உங்கள் ராசியை பார்க்கிறது. தன்னம்பிக்கையோடு முயற்சியோடு செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது கன்னிராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வெளியூர் போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணுங்கிறதுக்குள்ள தடை இல்லை, கண்டிப்பாக இல்லை. அதுவும் குறிப்பாக தகவல் தொடர்புத்துறை, கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய அத்துணை இந்த கன்னிக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது என்ன மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். அப்போ மாற்றங்கள் உங்களை தேடி வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்குங்க, எந்த ஒரு தடையும் போட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அமைப்பை காமிக்குது. ரைட். அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, முயற்சிகள். அதாவது கடந்த சில மாதங்களாகவே இது நடக்கலை, அது நடக்கலை, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்களா? டென்ஷனே ஆக வேண்டாம். இந்த மாதம் ஃப்ரீயாக விட்டுருங்க. மனதை பாசிட்டிவாக வைத்து கொள்ளுங்கள். மனமே இறைவன். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை, உங்களுக்கு இதை யாரை பிடிக்குதோ அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். ஒரு தடவை உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை சென்று வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்து இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு புதன் அதிபதி. அப்போ ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் நிறைவேறும். உங்கள் ஆசைகள், எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் வலுப்பெறும். அப்படிங்கிறதுல மாற்று கருத்து என்பது இல்லை. தாய் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, தாய்க்கு பிரச்சனை, தாய் சார்ந்த இடத்துல பிரச்சனை, தாய் சொத்துக்கள் சார்ந்த இடத்துல பிரச்சனை, அந்த தாயோட சில மனக்கசப்புகள் இருந்தது, இதெல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். நேர 4ஆம் இடத்தை பார்க்குது. தாயினால், தாய் மூலமாக சில நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மாதம். மனசு மட்டும் பாசிட்டிவ் கன்னிராசி அன்பர்களுக்கு. வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் சிறப்பு தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைய இருக்கிறது.